ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ராகி லட்டு எப்படி செய்யறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். டேஸ்டியாக ஹெல்த்தியாக கால்சியம் நார்ச்சத்து நிறைந்த ராகி லட்டு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சாச்சு. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு கப்பு போல் ராகி மாவை அந்த நெய்யில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தையும் வச்சாச்சு. ஒரு கப்பு ராகிக்கு அரை கப்புலேருந்து 3/4 கப்பு போல் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரை கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்க, கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் 2 ஏலக்காய் போல் தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த வெல்லத்தை ஓரமாக வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு சின்ன கடாயை வச்சாச்சு. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான நட்ஸை சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி இது போல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் பாதாமை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல நெய்யில் வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். நான் ஒரு ஸ்பூன் போல் நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அது போல் நீங்கள் விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி ஓரம் எடுத்து வச்சாச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சிருந்த ராகி மாவு நல்லா ஆறிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வெள்ளைப்பாகுவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சூடாக இருக்கிறப்பயே நம்ம வெள்ளை தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அந்த சூட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க நெய், பாதாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கை பொறுக்கிற சூடுக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. பாருங்கள், இது போல் வந்தோடனே இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம லட்டு பிடிச்சிக்க வேண்டியதுதான். இல்லைன்னா 2 கையிலையும் எண்ணெய் தடவிட்டு நல்லா இது போல் உருட்டி எடுத்தோன்னா லட்டு ஷேப்பு வந்துடும். பாருங்கள், இது போல். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க ஒரு பாதாமியும் வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது போல் இருக்கிற எல்லா மாவையும் இதே போல் லட்டு பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நம்ம 3 பொருளை வச்சு எவ்வளோ ஈஸியாக டேஸ்டியாக ஒரு லட்டு செஞ்சுட்டோம் பாருங்கள். ராகி லட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் இதை நம்ம கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.